Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது மானாமதுரை அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. மானாமதுரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது செல்வ கணபதி அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2003 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நம்மளுடைய செல்வ கணபதிக்கு நடக்குது. அதாவது 2003 நம்மளுடைய செல்வ கணபதிக்கு 20 வயசாகுதுங்க. அதாவது இவர் 10ஆம் வகுப்போட படிப்பை நிப்பாட்டிட்டாரு. அதன் பிறகு கையில் இருக்கக்கூடிய வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர ஆசாரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த பட்டறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மர ஆசாரி பட்டறைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மர ஆசாரி பட்டறையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவருக்கு கூட ஒரு 3 நண்பர்களும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுல இவருக்கு 2 நண்பர்கள் ரொம்பவே நெருக்கமான நண்பர்களா இருந்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய பெயர்களையும் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. விக்னேஷ் மற்றும் தங்கவேல் பாண்டியன். இவங்க 3 பேரும் தான் பயங்கரமான திக் ஃப்ரெண்டு. இன்னொரு நண்பர் இருக்கிறாராம், அவர் இவங்க கூட ரொம்ப க்ளோஸா எல்லாம் இருக்க மாட்டார். அந்த வேலை நடக்கக்கூடிய அந்த மர ஆசாரி பட்டறையில மட்டும்தாங்க ரொம்ப கொஞ்சம் குலானா இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மற்ற மாதிரியாட்டு இவங்க 3 பேரும் ரொம்பவே திக்கான ஃப்ரெண்ட்ஸுங்க. எந்த விஷயம் செய்தாலும் சேர்ந்தாப்புல தான் செய்வாங்க. ஒரு கட்டடத்துக்கு வேலைக்கு விட்டாலும் அந்த கட்டடத்துக்கு போனாங்க அப்படின்னா அங்கே அந்த வேலைகள் செய்யும் போது கூட சேர்ந்தாப்புல தான் போவாங்க. இந்த கட்டடத்துக்கு நாங்கள் 3 பேர் தான் போவோம், வேற யாரும் எங்க கூட வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கூட இவங்க 3 பேரும் சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒரு அன்பான நண்பர்கள் தாங்க. அந்த 2003 காலகட்டத்தில் இந்த மண்ணுண்ணி பாம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பாம்பு பிடிக்கிற ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அது இவங்க பார்க்கல, வேற நபர்கள் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் யாருக்கும் நிறைய காசு கிடைச்சிருக்குது, அதே மாதிரி நம்மளும் மண்ணுண்ணி பாம்பு பிடிச்சு கொடுத்தோம்னா நமக்கும் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இல்லீகலான இந்த பிஸ்னஸை கையில் எடுக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஊர் பக்கத்தில், அதாவது இந்த வைகையாத்து தண்ணி தாங்க, அதாவது இவங்களுக்கு சின்ன சின்ன ஆறுகள்லாம் ஓடிட்டு இருக்குது, வயலங்கரை இருக்குது, தென்னந்தோப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இவங்க ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பை தாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இந்த மண்ணுண்ணி பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதை நிறைய பேர் தேடியும் போயிருக்கிறாங்க. இந்த ஏரியாக்குள்ளே கிடைக்கும், மண்ணுண்ணி பாம்பை வெட்டி பிடிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிடா, நம்மளும் ஒரு பாம்பு பிடிச்சி வித்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல காசு தேருண்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேருமே ஒரு பெரிய பிளானை போடுறாங்க. அதுக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிடா, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே அந்த ஏரியாவில் நம்ம தேடி பார்ப்போம், கிடைச்சதுன்னா லக்கு தாண்டா அப்படிங்கிறது மாதிரி பேசிக்கிட்டு நம்மளுடைய செல்வ கணபதி, விக்னேஷ், அதன் பிறகு தங்கவேல் பாண்டியன், இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு இடத்த குறிப்பிட்டு சொல்லி வச்சிருக்கிறாங்க. யார் அப்படின்னா, இவங்களுக்கு தெரியக்கூடிய ஆட்கள் இந்த இடத்துல பார்த்தோம், இந்த இடத்துல நாங்கள் இந்த மண்ணுண்ணி பாம்பை பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள் கிட்ட கேட்ட அந்த காது வழி செய்தியை எடுத்துக்கிட்டு தாங்க இவங்க 3 பேரும் மம்பட்டி, அதன் பிறகு இந்த பாரக்கோல் கம்பி, இதெல்லாமே எடுத்துக்கிட்டு போகவும் செய்கிறாங்க. அதுவும் எப்போ, மத்தியானத்துக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை. அப்படி போகக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட இடத்துல எல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே எங்கேயாட்டு இந்த
பொந்துகள் இருக்கும் இல்லையா, அதாவது ஓட்டைகள் இருக்கும் இல்லையா மண்ணுல, அந்த ஓட்டைகள்லாம் தோண்டி தோண்டி பார்க்குறாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. கடைசியா ஒரு துளையை பார்க்கும்போது அதுக்குள்ள கருப்பு கலர்ல என்னதோ இருக்குதுங்க. ஐயோ ஏதோ ஒன்று இருக்குதுடா, ஒருவேளை மண்ணுண்ணி பாம்பா தான் இருக்கும், தோண்டுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்தை தோன்றாங்க. அது ஒரு காலி மனையா இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. இந்த கருவேல மரங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்து போயிருக்கும், அந்த சைடோட தான் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டி தோண்டி கரெக்டா பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க கொஞ்சம் முடி இருக்குதுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி ஹைட் உள்ள ஒரு கனமான கூந்தல்னு சொல்லலாங்க. அது ஒரு பெண்ணுடைய கூந்தல் மாதிரி இருக்குது. அது அப்படியே உள்ள இருக்குது. டே இது ஏதோ ஒரு விக்கு முடிதாண்டா உள்ள இருக்குது, வேற எதுவுமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு, சரிடா அதை புடுங்கி தூர போடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்மளுடைய செல்வ கணபதி தாங்க புடுங்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த மண்ணோட பயங்கர டைட்டா இருக்குது. அதன் கூட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற 2 பேரும் சேர்ந்தாங்க அதை புடுங்குறாங்க. அப்படி புடுங்கி எடுக்கிறாங்க. புடுங்கி எடுக்கும்போது அது ஃபுல்லாவே வரலைங்க, ஒரு மாதிரி அத்து நொஞ்சி தாங்க அது வெளியே வந்திருக்குது. அப்படியே எடுத்து பக்கத்தில் போகக்கூடிய சின்ன கால்வாய்க்குள்ளாடியும் போட்டுடுறாங்க. சரி உள்ள எதுவும் இருக்கான் பாருடா அப்படின்னு சொல்லும்போது அது ஏன் அப்படி பார்க்க சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு இந்த புற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புற்று மண் ஏறி போயிருக்கும், கரையான் புற்று, அந்த மாதிரி புற்று இருக்கக்கூடிய இடம் தாங்க. சரி இதில் ஒன்றும் இல்லைடா, இந்த மாதிரி முடிதான் வந்ததுன்னு சொல்லி ரொம்ப டயர்டாயிட்டாங்க. சரி இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம், நம்ம புறவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் குளிச்சுக்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகுதாங்க நம்மளுடைய செல்வ கணபதிக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. செல்வ கணபதிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்பா, அம்மா, அதன் பிறகு அக்கா, அதன் பிறகு ஒரு தம்பியும் இருக்கிறாரு. இவங்க வீடு வந்து ரொம்பவே சின்ன வீடு. நம்மளுடைய செல்வ கணபதியோடைய வீடு ஒரு ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அவ்வளோதாங்க இருக்கும். அவ்வளோதான் அவங்களுடைய வீடு. இவங்க தூங்குறது கூட ஹாலில் தாங்க தூங்குவாங்க. யாரெல்லாம் அப்படின்னா அப்பா, அதன் பிறகு நம்மளுடைய செல்வ கணபதி, அவருடைய தம்பி, இவங்க 3 பேருமே ஹாலில் தூங்குவாங்க. அம்மாவும் அக்காவும் மட்டும்தாங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமில் தூங்குவாங்க. இப்படி தாங்க போயிட்டு இருந்தது அந்த காலகட்ட சூழ்நிலையில். இவரும் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. குளிச்சுட்டு எடுத்து தாங்க வந்திருக்கிறாரு. ஆத்தங்கரையில் குளிச்சிருக்கிறாரு. குளிச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அன்றாட வேலையை முடிச்சுக்கிட்டு, அதாவது சாப்பாடெல்லாம் முடிச்சுக்கிட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 12:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தாங்க அடுத்த ஒரு அதிபயங்கர சம்பவம் ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்வ கணபதியுடைய கனவுல வந்து திடீர்னு ஒரு 2.5 அடி ஹைட் உள்ள ஒரு பெண்ணுங்க, அதாவது ரொம்ப குள்ளமா இருக்கிறாங்க. அவங்களுடைய முடியை இவர் பிடிச்சி தரான்னு இழுக்கிறது மாதிரி ஒரு கனவு ஒன்று வருதுங்க. அது இழுத்த இழுப்புல அந்த முடி அத்துக்கிட்டு வர்ற மாதிரியும் தெரியுது. சட்டுன்னு எந்திரிச்சிடுறாரு. அந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாரு. கனவு கலைஞ்சிருதுங்க. டக்குன்னு என்ன பண்றாரு அப்படின்னு அப்படியே சுத்தி முத்தி பார்க்கறாரு. இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அந்த இடத்துல எதுக்கு நம்ம இப்படி பண்ணோம், அந்த குள்ளமா இருந்தது யாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அந்த நேரத்துக்கு இன்னொரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்வ கணபதியுடைய தம்பின்னு சொன்னேன் இல்லையா, அவர் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாருங்க. இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய 0 வால்ட் பல்பு வெளிச்சத்தில் அவருடைய தம்பி வந்து கருப்பா இருப்பாரு, ஆனால் ரொம்பவே அழகா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த தம்பி சரட்டுன்னு சிரிச்சிருக்கிறாருங்க. அவருடைய பல் வந்து முத்து, அதாவது வெள்ளை முத்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெளுவெளுன்னு இருக்கும். சிரிக்கிறதை இவர் பார்க்குறாரு. சிரிச்சுக்கிட்டு நீ சாக போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மறுபடியும் அவருடைய தம்பி அப்படி படுத்துடுறாருங்க. இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னடா இது திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்தான், இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படுத்துட்டான். எழுப்பி பார்க்குறாரு, தம்பி எழும்பல்ல. அப்பா தூங்குன மேனிக்கு அந்த பக்கமாக சரிஞ்சு படுத்துருக்கிறாரு. நம்மளுடைய செல்வ கணபதி அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்து அப்படியே இருக்கிறாருங்க. கொஞ்ச நேரம் அவருக்கு தூக்கமே வரல. இந்த கனவு வந்த பிறகும் தன்னுடைய தம்பி இந்த மாதிரி எந்திரிச்சு சொன்ன பிறகும் இவருக்கு தூக்கமே வரலைங்க. அப்படியே கொட்ட முழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. படுத்தாலும் தூக்கம் வரல. புரண்டு கிட்டத்தட்ட விடிய காலையில் 5 மணிக்கு பிறகுதாங்க அவர் தூங்கி இருக்கிறாரு. அது வரைக்கும் அவர் தூங்கவே இல்லைங்க. அப்படியே அந்த விஷயங்கள் மனசுக்குள்ள வரும்போது ஏதோ அந்த பாம் அடிக்கிறது மாதிரி சத்தம் கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் அவர் மனசுக்குள்ளாடியே எல்லாமே இருந்திருக்குங்க. என்னடா இது இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் விட்டுறாரு. மறுநாள் காலையில விடியுது. விடிஞ்சா இவரால் நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்ததுனால இவருக்கு வேலைக்கு போக முடியலைங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. காலையில வந்து எல்லாருமே எழுப்பி பார்க்குறாங்க, டே எந்திரிடா, ஏன்டா இந்த மாதிரி தூங்குற, வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா வரைக்கும் எழுப்பி பார்க்குறாங்க. ஆனா இவர் எழும்பவே இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு தாங்க இவர் கண் முழிக்கிறாரு. முழிச்சு பார்க்கும்போது வீட்டில் இருக்கக்கூடியது அவங்க அம்மா மட்டும்தாங்க இருக்கிறாங்க. மீதி எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. என்ன அப்படின்னா அக்கா வந்து ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி அவருடைய தம்பி வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு. இவரும் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா திட்டுறாங்க, ஏன்டா இந்த மாதிரி தூங்குற, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல இந்த விஷயங்கள் எதையுமே அவர் வெளியே சொல்லலை. ஏன்னா இதை சொல்ல போனால் இந்த மண்ணுண்ணி பாம்புடைய கதைகளையும் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால இதை எதுவுமே சொல்லலைங்க. அதை அப்படியே விட்டுறாரு. அன்னைக்கு காலையில் இவர் 11:30 மணிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி குளிச்சுட்டு எடுத்துட்டு 2வது ஒரு வேலை பார்க்குறாரு. சரி நம்மளுடைய நண்பர்களை தேடி போவோம். அவருடைய பட்டறை வந்து பக்கத்தில் தாங்க இருக்குது. ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. இவங்க எப்பவும் சரி பஸ்ஸில் ஏறி போயிட்டு தான் வர்றது வழக்கம். அதே மாதிரி பஸ் ஏறி இவரும் போகிறாருங்க. ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் பார்க்கும்போது மற்ற 2 நண்பர்களும் அங்கே வரவே இல்லைங்க.
ஐயோ இது என்னடா பெரிய கூத்தா இருக்குது, நம்ம தான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் இந்த மாதிரி ஆயிட்டு. ஆனால் அவங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கும்போது, ஏன் தெரியலப்பா, காலையிலேருந்து இவ்வளோ நேரம் ஆச்சு யாருமே வரல, நீ மட்டும்தான்டா வந்திருக்கிற அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த ஓனர், அதாவது இந்த ஆசாரிப்பட்டறையுடைய ஓனர்னு சொல்கிறாரு. சரி நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து வெகுவாக மறுபடியும் பஸ் ஏறி நேர ஊருக்குள்ளே வந்துடுறாரு. ஊருக்குள்ளே வந்து நண்பர்களுடைய வீட்டில் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும்போது ஒவ்வொரு நண்பர்களும் இதே கதை, அதாவது இவருக்கு எப்படி அந்த கனவு வந்துச்சோ அதே கனவு தாங்க அவங்களும் பார்த்துருக்குறாங்க. காலையில் 5 மணி வரைக்கும் தூங்கலை, ஏதோ ஒன்று இருக்குடா, ஏதோ ஒன்று நடந்துருச்சுடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளாடியே இந்த பல பேய் கதைகளையும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, 3 பேரும் சேர்ந்து அவங்க ஊர்ல வந்து சென்றான ஒரு பகுதி இருக்குது, கொஞ்சம் பஜார் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் தான் டீ குடிக்கிறது வாங்குறதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி டீ குடிக்கிறதுக்காக இவங்க 3 பேரும் போகவே அங்க இன்னி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடையில வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க சில பேர் ஒரு பொருளைய ஒன்று பேசிகிட்டே இருக்கிறாங்க. நேற்றுக்கு ஒருத்தன் மண்ணுண்ணி பாம்பை பிடிச்சிட்டு போய் இத்தனை லட்ச ரூபா வாங்கியிருக்கிறான், அவன் இந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொருளை பேச்சு நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களும் அதை கேட்குறாங்க. கேட்டோன்னே, டே நமக்கும் கிடச்சிருந்தா இவ்வளோ ரூபா நமக்கும் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி ஆயிடுச்சே, சே கிடைக்கலையே, நேற்றைக்கு முடிதானே கிடச்சிது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. சரிடா இன்னைக்கு விடவே கூடாது, எப்படியாவது நம்ம இன்னைக்கு போகணும், இப்போ மணி 12 தான் ஆச்சுது, இப்போ நம்ம அழகாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய செல்வ கணபதி என்ன பண்ணுறாருன்னா, விக்னேஷ் மற்றும் தங்கவேல் பாண்டியனை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மம்பட்டி, அதன் பிறகு இந்த பாறக்கோல், பிக்காசி அப்படின்னு சொல்லக்கூடிய சாதனங்கள்லாம் எடுத்துக்கிட்டு தாங்க போகிறாங்க. அப்படி போய் மறுபடியும் அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடியும் அன்னைக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க. எந்த மண்ணுண்ணி பாம்பும் அவங்களுக்கு கிடைக்கல, ஒரு சின்ன குஞ்சு கூட கிடைக்கல அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல ரொம்ப வெக்ஸ் ஆகிதாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு இவங்க நல்லா குளிச்சு எடுத்துக்கிட்டு தாங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு அந்த பஜார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நடு சென்றான பகுதி, அங்கே வந்து சாயங்கால நேரம் இவங்க கூடுறது வழக்கம் தாங்க. அதை மாதிரி கூடுறாங்க, கூடி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயசான நபர் சொல்கிறாரு, மண்ணுண்ணி பாம்பை பிடிக்கணும் அப்படின்னா நள்ளிரவு நேரத்தில் தான் பிடிக்க முடியும், அது ரொம்ப ஈஸியாக மாட்டும், அதாவது மண்ணை விட்டு வெளியே வந்து மேயக்கூடிய நேரம் நைட்டு நேரம் தான், அதனால நைட்டு நேரத்தில் பிடிக்க முடியும்னு தான் இந்த மண்ணுண்ணி பாம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. சரிடா இதுக்கு மேலே நம்ம இதை கேட்டுட்டு இருக்கக்கூடாது, நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகணும், அதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டார்ச் லைட்ல இருந்து எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிக்கிட்டு இவங்க 3 பேருமே அந்த பிக்காசி, மம்பட்டி எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த வயலங்கரையை நோக்கி இவங்க போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த வயலங்கரைக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஊரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 400-500 மீட்டர் தாண்டினாலே போதுங்க, அவங்களுடைய அந்த வயலங்கரை வந்துடும். ஆனால் கொஞ்சம் அவுட்டர் ஏரியா மாதிரி இருக்கும். ஆத்தங்கரையோட சேர்ந்தாப்புல அந்த இடத்துல இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் கரெக்டாக இவங்க எங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்த வெட்டிட்டு அந்த முடி எடுத்தாங்க பார்த்தீங்களா, ஒரு மண்ணை தோண்டிக்கிட்டு அந்த இடத்துக்கிட்ட நிற்கும்போது அது ஒரு மேடான ஒரு பகுதிங்க. அதாவது இவங்க ஒரு பள்ளத்துக்குள்ள தான் வெட்டினாங்க, அது ஒரு மேடான பகுதி. அந்த கருவேல மரங்கள் அங்கங்கேயா இருக்கும். அந்த கருவேல மரத்துக்கு இடையில இருந்து ஒரு அதிபயங்கரமான ஒரு சத்தம் கேட்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை அப்படி ஒரு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி ஹைட் இருக்கும், அந்த அளவுக்குள்ள ஒரு குழந்தை கத்துனா எவ்வளோ சவுண்டு வரும், அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குங்க. என்னடா இங்கே திடீர்னு குழந்தை சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 3 பேருமே மேலே ஏறிடுறாங்க. அதாவது அந்த வெற்றிடமான அந்த இடம் இருக்கு இல்லையா, அதில் அந்த கருவேல மர செடிகள் தான் இருக்குது, பெரிய மரங்கள் எதுவும் கிடையாது. சரின்னு சொல்லி இவங்க மேலே ஏறி பார்க்கும்போது, அதாவது டார்ச் லைட் அடித்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல, அதாவது கிட்டத்தட்ட இவங்க நிற்கிறதுக்கும் ஒரு 20 அடி தூரத்தில் கரெக்டாக ஒரு 2.5 அடி ஹைட்டில் வெள்ளை கலரில் அந்த அதாவது ஒரு பெண் மாதிரி தான் தெரிஞ்சிருக்குதுங்க. அதாவது வெள்ளை கலரில் இருந்திருக்குது. தலைமுடி அது கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி, அதாவது அவங்க ஹைட்டுக்கு, அந்த 2.5 அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய ஹைட்டுக்கு அந்த தலைமுடியும் இருக்குது. அதையும் பார்க்குறாங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய செல்வ கணபதி தாங்க, ஏமா நில்லுமா பாப்பா நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னால் ஓடுறாரு. அந்த குழந்தை அந்த அந்த கருவேல இதாக இருக்குது பார்த்தீங்களா, செடியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளாடி தாங்க ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே ஓடிடுது இங்கே ஓடிடுது. இவங்க பின்னாலே லைட் அடிச்சுட்டு விரட்டுறாங்க, சுற்றி விரட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்னேஷ் அப்படின்னு ஒரு நண்பரை சொன்னேன், இவருடைய உற்ற தோழன், அந்த நபருடைய தோளில் திடீர்னு பார்க்கும்போது அவருடைய தோளுக்கு மேலே உட்கார்ந்து இருக்குதுங்க. அதை பார்த்துக்கிட்டு செல்வ கணபதி அந்த இடத்துல அரண்டுறாரு. டே அது உன் தோளுக்கு மேலே இருக்குதுடா, புடிடா அப்படின்னு சொன்னா இவர் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அது வந்து ஒரு மாயாஜாலம் தெரிந்த ஒரு குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறத அவங்க அது வரைக்கும்
தெரிஞ்சுக்கிடவே இல்லை. இவங்க கையை வச்சோடனே அது காணாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகுதாங்க இவங்களுக்கு பயமே உண்டாகுது. என்ன அப்படின்னா, நம்ம மண்ணுண்ணி பாம்புக்கிட்ட மாட்டல, நல்ல ஒரு பேயோ இல்லைன்னா குட்டிச்சாத்தானுக்கிட்டேயோ மாட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இன்னி ஒரு நிமிஷம் நிற்கக்கூடாதுடா, ஓடிடுவோண்டா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 3 பேரும் அந்த பிக்காசி மம்பட்டியை எடுத்த வாக்கில் ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. டார்ச் லைட் அடிச்சுட்டே தாங்க ஓடணும். அதாவது இந்த வயலங்கரையில் ஒத்தையடி பாதை தான் இருக்கும், அதாவது வரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போது எதிர்த்தாப்புல இருந்து அது ஓடி வருதுங்க. இவங்க ரிட்டன் அடிச்சு மறுபடியும் அதே அந்த கருவேல செடிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளாடியும் இவங்க ஓடுறாங்க. ஓடி இன்னொரு பக்கமாக வெளியே வந்துடலாங்க. ஏன்னா அந்த சைடில் ஒரு ஆத்தங்கரை மண்ணு ரோடு ஒன்று இருக்குது, அந்த ரோட்டுக்கு வந்துடலாம். அதுக்காக ஓடுறாங்க. ஆனால் இவங்க எங்கெல்லாம் போனாலும் அது எதிர்த்தாப்புல ஓடி வருதுங்க. அப்படி ஓடி வரும்போது முதல்லலாம் 2.5 அடி சைஸ்ல இருந்த அந்த குட்டிச்சாத்தான் உருவம் போக போக ஒரு 8-8 அடி ஹைட்டுக்கு ரொம்ப பெருசா இருக்குது. ஆனா குழந்தை தன்மையோட இருக்குது. இவங்களை விரட்ட ஆரம்பிக்குதுங்க. பயந்து பயந்து இவங்க 3 பேரும் 3 திசையா ஓடி இருக்கிறாங்க. அப்படி 3 திசையா ஓடும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, செல்வ கணபதி மட்டும் ஆத்துக்குள்ள குதிச்சிடுறாரு. மற்ற 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா செல்வ கணபதி எந்திரிச்சது, அதாவது ஆத்துல குதிச்சு நீந்தி எங்க போயிட்டார் அப்படின்னா, இன்னொரு படித்தரை இருக்குதுங்க, அந்த லேடிஸ் எல்லாம் துணி துவைப்பாங்க, அந்த படித்தரைக்கு போறாரு. அப்படி படித்தரையில போய் ஏறும்போது அந்த படித்தரைக்கு மேல அதாவது அந்த குட்டிச்சாத்தான் அப்படியே உட்கார்ந்து இருக்குது. அதை பார்த்த உடனே இவர் அரண்டுறாரு. ஐயோ, நம்மளை இன்னைக்கு இது கொல்லாம விடாது, நம்ம பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது தாங்க அவங்க குலதெய்வமான 18ஆம் படி கருப்பு சாமியை தாங்க குலதெய்வமா வழிபட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய செல்வ கணபதியுடைய குடும்பம். உடனே 18ஆம் படி கருப்பா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா கத்துறாருங்க அந்த இடத்துல. ஏன்னா அவருக்கு நம்ம இதுக்கு மேல உயிரோட இருப்போம் அப்படிங்கிறது மாதிரியான எந்த எண்ணமும் அவருக்கு இல்லை. அதனால அவர் பயங்கரமா கத்துறாரு. அப்படி கத்துன உடனே அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 18ஆம் படி கருப்பு என்னை காப்பாத்துன்னு கத்துன உடனே அந்த உருவம், அதாவது அந்த குட்டி சாத்தான் அங்கிருந்து மறைஞ்சு போயிருதுங்க. இவர் வேக வேகமா தண்ணிக்குள்ள அந்த ஈர நிலைமையோட ஏறி மேல வர்றாரு. மேல பார்த்தா அந்த சைட்ல ஸ்ட்ரீட் லைட்லாம் தெரியும், அவங்க தெருவுடைய லைட்டு. அங்க நீங்க ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா மற்ற 2 நண்பர்களும் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியவே இல்லை. இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அங்க இருக்கக்கூடிய அவங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்றாரு. அப்பா, இப்படி ஆகி போச்சு, நாங்க பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம், என்னன்னு தெரியல, ஒரு குட்டிச்சாத்தா மாதிரி ஒரு உருவம் எங்களை துரத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க அப்பாலாம் நம்பவே இல்லையா. என்னடா இந்த காலத்துல குட்டிச்சாத்தா அந்த சாத்தான்னு சொல்லிட்டு இருக்கிற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா, நீ அவங்க வீட்டில் தான் இருப்பானுங்க, போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை நாங்கள் இப்படி 3 பேரும் போய் இப்படி மாட்டிக்கிட்டோம், ரொம்ப நேரம்லாம் ஆகலை, மணி இப்போ கிட்டத்தட்ட 9:30-10 தான் ஆகுது, இந்த நேரத்துக்குள்ளே நாங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டினோம், நீங்கள் தயவு செய்து என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய செல்வ கணபதி அவங்க அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறாரு அப்படின்னா விக்னேஸ்வரனுடைய வீட்டுக்கு தாங்க போகிறாங்க. அங்கே போகும்போது விக்னேஸ்வரனும் வரல. அதே மாதிரி மற்ற நபர், அதாவது தங்கவேல் பாண்டியன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நபரும் வீட்டுக்கு வரலைங்க. இந்த மாதிரி பிரச்சனை பெருசாயிடுச்சுப்பா, நாங்கள் என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கு தெரியல, ஏதாவது பண்ணுங்க, அவங்க 2 பேரையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன பிறகு விக்னேஸ்வரனுடைய அப்பா, அதன் பிறகு தங்கவேல் பாண்டியுடைய அப்பா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சித்தப்பா, மாமான்னு சொல்லிட்டு ஒரு 10-25 பேர் சேர்ந்து தாங்க அதே காட்டுக்குள்ள, அதாவது அந்த கருவேல மர செடிகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்குள்ளாடி தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த 2 நபர்களும் கிடைக்கவே இல்லைங்க. மறுநாள் காலையில விடியறது வரைக்கும் தேடிட்டாங்க, அந்த ஏரியா ஃபுல்லாவே தேடிட்டாங்க. இவங்க 2 பேரும் கிடைக்கல. அதன் பிறகு காலையில, அதாவது விடிஞ்ச பிறகுதாங்க ஒரு சம்பவம் எங்களுக்கு தெரிய வருது. இந்த 2 நபர்களும் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஆத்துக்க உள்ளாடியே இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் எங்க அப்படின்னா இவங்க தேடக்கூடிய இடத்துல இல்லைங்க, ரொம்ப தூரம் ஓடி போய் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் ஓடிட்டாங்க, ஆத்தங்கரை வழின்னு சொல்லக்கூடிய வழியில. அப்படி போய் அங்க இருக்கக்கூடிய ஆத்துக்குள்ள குதிச்ச பிறகுதாங்க அது கரையிலே உட்கார்ந்து இருந்திருக்குங்க அந்த 2.5 அடி ஹைட்டுள்ள அந்த குட்டி சாத்தான். அதை பார்த்து அரண்டு தண்ணியை விட்டு மேலே ஏற விடலையாம், தண்ணிக்குள்ளே இருங்கடா, நான் இதிலே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்தே இருந்திருக்குது. இவங்க 2 பேரும் அதை பார்த்து பயந்து அலறிக்கிட்டு தண்ணிக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு காலையில் விடிஞ்ச பிறகு தாங்க தண்ணீர்லேருந்து மேலே வந்திருக்கிறாங்க. அப்படி கிட்டுக்கிட்டுன்னு ஆடிக்கிட்டே நடந்து வரும்போது தான் இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, தேடி வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இவனும் இந்த மாதிரி வர்றாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி மண்ணுண்ணி பாம்பு பிடிக்கிறதுக்காக நாங்கள் 3 பேரும் வந்தோம், வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களை இந்த மாதிரியான அந்த குட்டிச்சாத்தான்
சாத்தான் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குள்ளை உருவம் வந்து எங்களை பயங்கரமா துரத்துச்சு அப்படிங்கறது மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பசாமி கோயிலுக்குங்க, அதாவது 18ஆம் படி கருப்பர் தான் அங்க இருக்கிறாரு. அதாவது அழகர் கோவில் கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 18ஆம் படி கருப்பை வந்து அங்க இருந்து மண் எடுத்துட்டு போய் வச்சு கும்பிடுறதாட்டு சொல்றாங்க அவங்க ஊருக்குள்ளாடி. அப்படி அந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து திருநீர்லாம் போடப்பட்டு இனிமேல் நீங்க இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணுங்கடா இந்த கருப்பசாமிக்கு முன்னாடி அப்படிங்கறது மாதிரி சொல்ல அந்த இடத்துல இவங்களும் சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இவங்க என்னதான் சத்தியம் பண்ணாலும் இவங்களுக்கு அந்த பிரச்சனை இதோட தீர்ந்துதான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு பிரச்சனை பெருசா ஸ்டார்ட் ஆயிருக்குது. அன்னைக்கு இது அப்படியே முடிஞ்சு போயிருதுங்க. மறுநாள் விடிஞ்சதுமே இவங்க அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மர ஆசாரி வேலைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பட்டறைக்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேலை பார்க்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல நம்மளுடைய செல்வ கணபதியுடைய கையில அந்த மிஷின் சொல்லுவாங்க இல்லையா, மோட்டார் மாதிரி இருக்கும், நம்ம அந்த கட் பண்ணுவாங்க இல்லையா, அப்பெல்லாம் அதுதான் புதுசா இறங்கின டைம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது தெரியாதனமா எடுத்து வெட்ட போய் அந்த பிளைடு உடைந்து இவருடைய கையில குத்தி கிட்டத்தட்ட 6 தையல் போடக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல. அதான் நிறைய ரத்தம் போயிடுச்சு கையில இருந்து. அதே மாதிரி நம்மளுடைய விக்னேஷ் இருக்கிறார் இல்லையா, அவருடைய காலில் வந்து ஒரு கட்டை வந்து விழுந்து அவருடைய பெருவிரல் நசுக்கப்பட்டு அந்த இடத்துல அவருக்கும் ரத்தம் நிறைய போயிருக்குது. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தங்கவேல் பாண்டியன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதுகு பயங்கரமான வலிங்க. அவரால் குனிஞ்சு நிற்கவே முடியாது. இப்படி குனிஞ்சார் அப்படின்னா அவருக்கு அந்த முதுகு தண்டு பயங்கரமா வலிக்கும். அப்படி ஒரு பிரச்சனை. இவங்க 3 பேருக்குமே பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இவங்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் போறது வர்றது அப்படின்னு இருந்துட்டு இருக்க, ஒருவேளை இந்த குட்டிச்சாத்தானால கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தாங்க அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த 18ஆம் படி கருப்பு சாமியை வந்து அவங்க ஊருக்குள்ள எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது பிடிமண்ணெல்லாம் கொண்டு வச்சிருக்கிறதாட்டு சொல்றாங்க. அந்த கோவில்ல போய் அந்த சாமி ஆடுங்க, அடிக்கடி அந்த சாமி ஆட்டம் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள்ல. அதே மாதிரி ஒரு நாளை தாங்க தேர்ந்தெடுத்து இவங்களும் போறாங்க. போய் அங்க இருக்கக்கூடிய சாமியை ஆட ஆரம்பிக்குது. அதுலயும் அவங்க குறிப்பிட்ட வகையில ஒரு சாமியோட பேர் சொல்லி இருக்கிறாங்க. அந்த சாமி தான் ஆட ஆரம்பிக்குது. அப்படி அந்த சாமி ஆடிக்கிட்டே சொல்லுது, நீங்க செய்தது பெரிய தப்புடா, அவளுடைய கொண்ட முடியை நீங்க பிச்சு எடுத்துட்டீங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த குட்டிச்சாத்தானுடைய கொண்ட முடியை தாங்க இவங்க பிச்சு அந்த குழிக்குள்ள இருந்து பிச்சு எடுத்தாங்க இல்லையா, அந்த வாய்க்காலுக்குள்ள போட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்படி பிச்சு எடுத்துட்டீங்கடா. அப்படி பிச்சு எடுத்ததுனால அவங்கள சும்மா விட மாட்டா, அவங்கள விரட்டிகிட்டே தான் இருப்பா. அதுக்கான பரிகாரத்தை நீ கேரளாவில் போய் தாண்டா பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கேரளாவில் எங்கே போய் யாரை போய் பார்த்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. சரி, இருந்தாலும் அந்த சாமியை இந்த வாக்கு சொன்னதுனால கண்டிப்பாக போகணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கருப்பசாமி கோவிலில் ஆடக்கூடிய இன்னொரு சாமி தான் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாமி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீங்க போகும்போது 18ஆம் படி கருப்பு உங்களுக்காக துணையாக வருவாரு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவர் காப்பாத்துவாரு, நீங்க போய் தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குட்டிச்சாத்தான் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை பத்தி அவர் சொல்றாருங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணு மாயா அப்படிங்கிற ஒரு குட்டிச்சாத்தான் கோவிலை பத்தி தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த கோவிலுக்கு போய் நீ இந்த மாதிரியான அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணு, அப்படி பண்ணுனா மட்டும்தான் உன்னுடைய இந்த பிரச்சனையில இருந்து, இந்த குட்டிச்சாத்தானுக்கிட்ட இருந்து உன்னுடைய உயிர் தப்பிக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஒரு வேன் பிடிச்சி தாங்க இங்க இருந்து அந்த விஷ்ணு மாயாங்கிற அந்த கோவிலுக்கும் போய் சேர்றாங்க. அப்படி அந்த கோவில்ல போய் இந்த மாதிரி பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. அங்க போன உடனே அங்க இருக்கக்கூடிய பூசாரியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த டைம்லேயே 10-25,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க. செலவு பண்ணி அந்த குட்டிச்சாத்தானுடைய பிடியிலிருந்து இவங்களை வெளியே கொண்டு வர்றாங்க. அப்படி வெளியே கொண்டு வரும்போது அந்த குட்டிச்சாத்தான், அதாவது தலைமுடி பிக்கப்பட்ட அந்த குட்டிச்சாத்தான் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, அதுவும் யாருடைய உடம்புல இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல்வ கணபதியுடைய உடம்புல தாங்க இருந்திருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு டைம் கிடைக்கும்போது இவங்களை நான் கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா எச்சரிச்சு தாங்க அனுப்பியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த குட்டிச்சாத்தானுக்கு பிடியில இருந்து இவங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இவங்களும் ஊருக்கு வந்துட்டாங்க. இவங்களுடைய லைஃப் வந்து அழகா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அதாவது எந்த பிரச்சனையும் வரலைங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 மாதம் கழிந்த பிறகு ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய விக்னேஸ்வரன் இருக்கிறார் இல்லையா, அவரு ஊருக்குள்ளாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பொண்ணையும் கூட்டிட்டு ஓடிட்டாருங்க. அந்த பொண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரொம்பவே கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த பெண் வந்து உயர்தரமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை தாங்க இவர் இழுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல தெரிய வந்து, விக்னேஸ்வரன் எங்க போனான்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பெண்ணை மட்டும் அவங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. யாரு? அந்த பெண் வீட்டுக்காரங்க.
ஆனா விக்னேஸ்வரனுக்கு என்ன ஆச்சுது அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. விக்னேஸ்வரன் உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு தெரியாதுங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்து முடியுது. அதே மாதிரி தங்கவேல் பாண்டியன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த தங்கவேல் பாண்டியனுக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 மாசத்துக்கு பிறகு இந்த பைத்தியம் பிடிச்சவங்க பேசுவாங்க இல்லையா, தன்னந்தனியாக பேசிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி பேசி இந்த நபர் அந்த ஊர்ல இருக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரை விட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாராம். அவர் வேலைக்கு போகிறதில்ல, ஒன்றும் இல்லை. நம்மளுடைய செல்வ கணபதி போய் பேசினாலும் போடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாராம், இல்லைன்னா அடிச்சிருவாராம். இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துருச்சு. அப்படி வந்ததுனால அவரை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. ஆனாலும் அவர் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருக்கிறாரு. ஆனால் எங்கே போனாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்கவேல் பாண்டியன் எங்க போனாருன்னே தெரியலங்க. அப்படி ஒரு பிரச்சனை. இப்படி 2 பேருமே காணாமல் போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய செல்வ கணபதியுடைய நண்பரான விக்னேஸ்வரன் எப்படி போனாரு என்னன்னு தெரியல. ஆனா அவர் கூட்டிட்டு போன பெண் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்திருக்கிறாங்க. அந்த பையன் எங்க போனான்னு தெரியல. இவங்க கூட தான் ட்ரெயின்ல போயிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா திடீர்னு அந்த பையனை காணவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண, அவங்க தான் அந்த பெண்ணுடைய ஊர் பேர்லாம் கேட்டு அங்கே கொண்டு ஒப்படைக்கவும் செய்திருக்கிறாங்க அவங்க போலீஸ் ஸ்டேஷனில். அப்படிதான் அந்த பொண்ணு வந்திருக்குது. அதனால விக்னேஸ்வரன் எங்கே போனா என்ன ஆனா அப்படிங்கிற விஷயமும் தெரியல. இதே மாதிரி தங்கவேல் பாண்டியனும் எங்கே போனாரு அப்படின்னு தெரியல. ஆனால் செல்வ கணபதிக்கு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வ கணபதியுடைய தோல்ல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே அடிக்கடி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்குது. சரி, இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த 18ஆம் படி கருப்பசாமி கிட்ட தாங்க போயிருக்கிறாங்க. அப்படி போகும்போது அன்னைக்கு அங்க அந்த கருப்பசாமி ஆடக்கூடிய அந்த நபர் தாங்க அங்க சாமி ஆடிட்டு இருக்கிறாரு. அவர் சாமி ஆடுறது மட்டும் இல்லாம இவரை பார்த்த உடனே எட்டிட்டு இவருக்கு முடிய பிடிச்சிடுறாரு. யாரு? செல்வ கணபதியுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்து, என்னடா உன்னை போக சொன்ன, நீ இன்னும் போகலையா, நீ இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாருங்க. அதாவது இந்த ஆரம் எலுமிச்சம்பழம்லாம் வச்சு என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பண்ணி அந்த ஆரத்தையும் எலுமிச்சம்பழத்தையும் எடுத்துட்டு போய் கோவிலில் இருக்கக்கூடிய கருவறையில் அந்த இடத்துல கீழே அந்த கால் பாதத்துக்கிட்ட கொண்டு வச்சிடுறாரு. வச்ச பிறகு நம்மளுடைய செல்வ கணபதிக்கு இந்த தோல்ல ஒரு பாரம் மாதிரி இருந்திருக்குங்க. ஒரு சின்ன குழந்தைய தூக்கி வச்சா எவ்வளோ பாரம் இருக்குமோ அந்த பாரம் இருந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த பாரம் அப்படியே காணாமல் போயிருக்குது. அதன் பிறகு செல்வ கணபதிக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் அந்த 2 நபர்களையும் அவர் காணவே இல்லை, அதாவது பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் ஆச்சுது. அவங்க எங்க இருக்கானுங்களா, உயிரோட இருக்கிறானுங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவம் அவருக்கு நடந்து முடிஞ்சதாட்டு நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த சம்பவம் இப்படி தாங்க அவருக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய செல்வ கணபதிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அதுவும் புதுசாக வரக்கூடியவங்க அதை கண்டிப்பாக பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.